இந்த கேள்வி செய்யுங்க. ஒரு வட்டம், இது மையம் ஓ, இங்கே இருந்து இங்கே இணைச்சி, இங்கே இருந்து இங்கே இணைச்சி, இது ரெண்டையும் இணைச்சி, இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த இடத்துல பி இது. செய்யுங்க. இதில் உங்களுக்கு சொல்லிக்குது. ஒன்றுமே சொல்லலை. சரியா? ஒரு வட்டம், இந்த ஓஏன்னு சொல்கிறது ஒரு ஆரே, ஓபின்னு சொல்கிறது ஒரு ஆரே. அப்போ ஓஏ ஓபி எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்கள் தான் விளங்கிக்கணும். சமண்டை வச்சு செய்யுங்க. அடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம், இது ஒரு செங்கோண முக்கோணம். அவன் எப்படி ஒருங்கி செய்துன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. எப்படி செய்ய இயலும்? இது ஒரு முக்கோணம் தானே. அப்போ இது வட்டத்தில் ஆரைகளை கொண்டு உருவாவிக்குது. அப்போ இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. அப்போ அது ரெண்டு சமனாய்க்குமே இல்லையா? ஓ ஏ சமன் ஓ பி. ப்ராக்கெட்டில் போடுங்க வட்டத்தின் ஆரை. அடுத்த ஸ்டெப்பில் நடுவில் உள்ள கோடு ரெண்டுக்கும் பொது, ரெண்டு முக்கோணத்துக்கும் வரப்போகுது. அப்போ ஓ எக்ஸ் பொது. இதுதான் செம்பக்கம், இத்தனை செம்பக்கம். அப்போ இது ரெண்டு செம்பக்கம் தானே. இந்த ஓஏயும் ஓபியும் ஆறு செம்பக்கம் தானே. அப்போ இது எதில் ஒருங்கி செய்து? இது எதில் ஒருங்கி செய்து? முக்கோணம் OXA சர்வசமன் முக்கோணம் OXB. எப்படி ஒருங்கி செய்து? செம்பக்கம் பக்கம், செம்பக்கம் பக்கம், செம்பக்கம் பக்கம் போடுங்க. பாப்பாண்டு. சரி, இப்போ நான் போடுறதுகள் எந்த முக்கோணம் எதில் ஒருங்கி செய்துன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? வரைஞ்சிக்கோங்க. 1வது கேள்வி. இது ஏ, இது பி, இது சி, இது இ, இது எஃப், இது ஜி. எப்படி ஒருங்கி செய்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? பக்கம் பக்கம் பக்கமாக, பக்கம் கோணம் பக்கமாக, அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து செய்யுங்க. சரியா? இப்போ அடுத்த கேள்வி. இது ஏ, இது பி, இது சி, இதில் EFG. இது அடுத்த கேள்வி. இதுக்கு அடுத்த உள்ள கேள்வி. பாருங்கள், ரெண்டு முக்கோணம் மிகுதிங்கன்னு. இது ஏ, இது பி, இது சி, இது டி. இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், மற்ற பக்கம் பொதுவான பக்கம். அப்போ எண்ணத்தில் ஒருங்கி செய்யும். அடுத்த கேள்வி. செங்கோணம் இருந்தால் என்ன பக்கம் வரும்? செம்பக்கம் பக்கமே நினைவு வச்சுக்கோங்க. படத்தை தந்து இது உங்களுக்கு இப்படி ஒரு முக்கோணம். இந்த கூரில் இருந்து
இப்படி தந்திக்குது. இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம். சரியா? இது எல், இது எம், இது என், இது ஓ. இந்த துண்டு ஓ. சரியா? இது இதுக்கு சமன்ட்டு தந்திக்குது. இது இதில் ஒருங்கி செய்து என்று சொல்லி எழுதணும். அடுத்தது சரியா? இதில் இது ஏ, இது ஏ, இது இதுக்கு சமன். இந்த இடத்துல உள்ள கோணம் வந்து பி, இந்த இடத்துல உள்ள கோணம் பி, அது இங்கே பி. சரியா? மார்க் பண்ணுங்க. இது எக்ஸ், இது ஒய், இந்த இடம் இசட், இந்த இடம் பி, இல்லை இந்த இடம் எஸ் போடுறேன்னு எஸ், இந்த இடம் எல். இது இதில் ஒருங்கி செய்து, எதில் ஒருங்கி செய்துன்னு சொல்லி நீங்கள் எழுதினால் மட்டும் போதும். பாருங்கள், ரெண்டு பக்கம் சமனா, அப்போ பானா பானா அந்த அப்படி போட்டு அந்த அதை பாப்பாக்கோ அதுகளை மட்டும் எழுதினாலும் போதும். செஞ்சு காட்டினாலும் எனக்கு இதெல்லாம் செய்ய. சரி, பாருங்கள் எப்படி ஒருங்கி செய்துன்னு சொல்லி பாருங்கள். இந்த ரெண்டு முக்கோணம் எப்படி ஒருங்கி செஞ்சு? ஒன்றாவது ஏபின்ற பக்கம் யாருக்கு சமன்? எஃப்ஜின்ற பக்கத்துக்கு சமன். அப்போ அது தரவு. அடுத்து ஏசின்ற பக்கம் எதுக்கு சமன்? எஃப்இன்றைக்கு சமன். அடுத்து ஏபிசின்னு சொல்கிற கோணம் இங்கே யாருக்கு சமன்? இஎஃப்ஜிக்கு சமன். இஎஃப்ஜிக்கு சமன். இப்போ எப்படி ஒருங்கி செய்யும்? மூணும் பக்கம் ஒருங்கி செய்ய எப்படி வரும்? சரி, மூணு பக்கமா? பக்கம் ஒன்றும், இதுவும் பக்கம், இது கோணம். அப்போ கோ அப்படின்னா ஒரு கோவண்ணாவும் ரெண்டு பானாவும் இக்கணும் விடையில். அப்படி இருந்தால் சரி. சரியா? இப்போ இதை பாருங்க, இதையும் இதையும் எப்படி இது ரெண்டையும் பாருங்க. யார் யார் சமன்? ஏபின்ற பக்கத்துக்கு சிஜின்ற பக்கம், சாரி ஏபின்ற பக்கத்துக்கு இஎஃப்ன்ற பக்கம், ஏசின்ற பக்கத்துக்கு இந்த சிஎஃப்ன்ற பக்கம், பிசின்ற பக்கத்துக்கு ஜிஇன்ற பக்கம். அப்போ மூணும் பக்கங்கள். அப்போ பக்கம் பக்கம் பக்கம்ல இது ஒருங்கி செய்யும். இதை பாருங்க, இந்த கேள்வியை பாருங்க. இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்னது? குத்தெதிர் கோணம். பிரக்கெட்டில் குத்தெதிர் கோணம்னு சொல்லி போடுவோம். மேலும் இல்லாட்டி தரவுண்டு போட்டாலும் சரி. இங்கே பாருங்க, இங்கே இந்த கோணம் இந்த கோணம், இந்த கோணம் இந்த கோணம், இந்த பக்கம் இந்த பக்கம். அவள் எப்படி ஒருங்கி செய்யும்? இதை எனக்கு செஞ்சு தான் அனுப்பணும். இதை செஞ்சு அனுப்புங்க. சரியா? ரெண்டு கோணமும் ஒரு பக்கமும் ஸ்டெப் ஸ்டெப்பாக செஞ்சு அனுப்புங்க. இதில் பாருங்கள், இது ஒரு பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம். அப்போ மூணு பக்கம் பக்கத்துக்கு சமனாக வருது. இதை பாருங்கள், இந்த கேள்வியை செம்பக்கம் தானே? இது செம்பக்கம் தானே? செம்பக்கமும் பக்கத்துக்கும் இது ஒருங்கி செய்யுது. இந்த பொதுவான பக்கம் ஒண்டிக்குது. இதெல்லாம் எனக்கு செஞ்சு இப்போ வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட என்ன கேள்வி போடுறேன், இப்போ செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, லீவ் ஆகிட்டு செய்யுங்க.